கொஞ்சோண்டு பூஸ்ட திருக்கி தின்னதுக்கா எங்க அம்மா போட்டு அந்த அடி அடிச்சு விட்டாங்க. இன்னைக்கு ஃபுல்லா சாப்பிடவே மாட்டேன். எங்க அப்பா வந்து வரட்டும், வந்து கெஞ்சட்டும், அதுக்கப்புறம் தான் சமாதானதுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும். எனக்கு மட்டும் வாழ்க்கையில ஏன் இவ்வளவு பிரச்சனைன்னு யோசிச்சேன். அப்பதான் தோணுச்சு, மூக்கு கீழே வாயின்னு ஒண்ணு இருக்கு, அதை மூடிக்கிட்டு இருந்தாலே என் வாழ்க்கையில பிரச்சனை இல்லாம நிம்மதியா இருக்கலான்னு. எனக்கு நமக்கு இருக்கிற கஷ்டத்துக்கு 4 பேர் நமக்கு ஆறுதல் சொல்லணும். ஆனா நாமளே போய் 4 பேருக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருப்போம். நாம எப்பவுமே வேற லெவல் தாங்க. நிறைய காசு செலவு பண்ணி லண்டன், சுவிட்சர்லாந்து, பாரிஸ் இப்படி எல்லாம் சுத்தினாக்கா வெக்கேஷன்றாங்க. நம்ம ஒரு காசு கூட செலவு பண்ணாம ஊரை சுத்தினா தண்டசூருன்றாங்க. நம்ம செத்து போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சில மணி நேரத்துல நம்ம நண்பர்கள் எல்லாம் போயிடுவாங்க. சில நாட்கள்ல நம்ம ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் போயிடுவாங்க. கொஞ்ச நாட்கள்ல நம்ம ஞாபகங்களையே மறந்துடுவாங்க. சில வருஷத்துல நம்ம போட்டோ கூட அங்க இருக்குதா என்னங்கிறது கேள்விக்குறிதான். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில ஐயோ அவன் என்ன சொல்லுவான், இவன் என்ன சொல்லுவான்னு அடுத்தவனை நினைச்சு புலம்பாம நம்ம வாழ்க்கையை நம்ம சந்தோஷமா வாழுவோம். ஓம் த்ரீம் காளி சூலி சண்டா திறந்திடே. போன வாரம்லாம் வாழ்வுட சுத்தினா, இப்ப நான் மந்திரவாதின்றான். டே பாஸ்கர, நாளாச்சு உனக்கு? என்னை பெயர் கூறி அழைக்காதே, நான் இப்போது முற்றும் துறந்தவன். என் கையில் உலகை வைத்திருப்பவன். நேத உலகத்தை கையில வச்சிருந்தியா? ஏண்டா போன வாரம் ஒரு கொயாப்பழம் வச்சிருந்த, அது கேட்டாவே நீ தரல. ஓம் சண்டா, அவன் என்னை கலாய்த்து விட்டான், அவனை ரத்தங்கக்கவை.